வந்து நான் வருங்காலத்துல செடி வைக்க போறேன். அதுக்கான நம்ம அப்படியே இருக்க மரத்துலயே. ஆனா அது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுல்ல? இப்போ ட்ரை ஆனதுனால கட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதை வந்து நம்ம மக்கி தான் போட்டு இப்போ பண்ண போறோம். இரு ஒரு நிமிஷம். நித்தி நீ என்ன கட் பண்ணிட்ட? இவ்வளோ இருக்கா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு. அந்த எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய மரம் வந்தது, அதை வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து அந்த மரத்தை நம்ம கட் பண்ணி எனக்கு வந்து உட் பெயிண்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க, எங்கள் டேடி தான் இப்போ வெட்டுறாரு. இதை வந்து நம்ம மக்கி தான் போட்டு இப்போ இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். மீதிலாம் அங்கே இருக்குது நிறையா. இப்போ நான் வந்து மார்க் பண்ணி தந்துட்டேன். இது எப்படி வரும்னு கூட தெரியல. இப்போ வந்து நம்ம இதை வெட்ட போகிறோம். எங்கள் டேடி தான் வெட்ட போகிறாரு. நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பார்க்குறதுக்கு. நம்ம வந்து பக்கத்தில் இருக்கவனா கொஞ்சம் வெட்ட போயிடலாம். அடுத்தது இப்போ போகிறது இந்த மாதிரி அவ்வளோதான் வேணுமா? இது என்னென்ன பண்ணி அந்த மாதிரி பண்ணி வாலில் மாட்டலாம். இதை பண்ணி வாலில் மாட்ட போகிறேன். வாலில் மாட்டலாம், அப்படி இல்லைன்னா வச்சுக்கலாம் எப்படியாவது அந்த மாதிரி. என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஒன்று வெட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சத்தம் ஓவராக கேட்குதா? இரு ஒரு நிமிஷம். ஸ்ட்ராங்காக இருக்கும். கையில் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த மரத்தூள் எவ்வளோ டஸ்ட்டுங்க. இது இன்னும் காயவே இல்லை, அதனால இது ஒட்டிட்டு போயிடலாம். கீழே தான் ஒட்டிட்டேன். அப்படியே நல்லா புதுசு இல்லை, இப்போ தானே கட் பண்ண மரம். காலையில் தான் மரத்தை கட் பண்ணுது. அதுக்குள்ளே என் அக்கா வந்து இது வேணும் அப்படின்ட்டு சொல்லி எங்கள் டேடியா இந்த மாதிரி செய்யணும்னு எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்த போயா? ரொம்ப நாளாவே இதுக்காக தான் இந்த மரத்தை நான் வச்சுருந்தேன். வளர்க்கையே விட்டேன் இதை வெட்டுன்றதுக்காக தான். நித்தி நீ என்ன கட் பண்ணிட்டேன். இவ்வளோ இருக்கா? சூப்பர் தான். கஷ்டப்பட்டு இப்போ ஒரு ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீல வந்து அந்த லீஃப்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பூச்சி பிடிச்சிச்சு. அதனால நாங்கள் அந்த ட்ரீயை கட் பண்ணிட்டோம். அந்த ட்ரீயை வச்சு தான் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இதை வச்சு என் டாட்டர் வந்து ஒரு பெயிண்ட் ஒர்க் பண்ண போகிறாலாம். எப்படி இருக்கா அந்த பெயிண்ட் ஒர்க்குன்னு பார்க்கலாம். நீ ஸ்டார்ட் பண்ணுமா? எனக்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நம்மளே புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் வச்சு ஃபுல்லாக அடிச்சுக்கிறோம். ப்ளூ கலர் இது வந்து அக்ரலிக் பெயிண்ட். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நானும் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? கடைசியாக ஒரு பீஸ் வெட்டினேன். கடைசியில் அது வந்து உடச்சிச்சு. 3 பீஸாக உடச்சிச்சு. வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்த ஃபுட்டே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அதை நினச்சாலே. அது கட் பண்ண டைம் இல்லைன்ட்டு நான் என்னன்னா நிறைய ட்ரை பண்ணி அப்படியே உடச்சிட்டேன். அது போட்டு இன்னும் 2 கட் பண்ணாமல் அப்படியே இருக்கு மரத்துலேயே. ஆனால் அது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுல்ல? இப்போ ட்ரை ஆனதுனால கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே பேத்துக்கிட்டு வந்து உடச்சிக்கிட்டு. உங்கள் டேடி அதையும் வெட்டி தர மாட்டேன்ட்டு ரொம்ப நானே தான் வெட்டுனே. நீ எவ்வளோ பவ்யா இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஒளிச்சு வச்சிருக்கிற ரூம்குள்ளற. அதெல்லாம் ஒரு நாள் எடுத்துக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டுவேன். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. அது ஆனால் நான் பத்திரமா வச்சுக்க மாட்டேன். எப்பவுமே தூக்கி போட்டுருவேன் எங்கேயாவது. நிறைய வந்து அப்பப்போ ட்ரா பண்ணுறது எங்களுக்கு தெரியாமல் உள்ளே உட்காந்துக்கிட்டு ட்ரா பண்ணி ஒளிச்சு வச்சிருப்பா. அவள் ட்ரெஸ்ஸு கீழெல்லாம் இருக்கும். புக்ஸ் வைக்கிற இடத்துல அந்த மாதிரி நிறைய ஒளிச்சு வச்சிருப்பா. வந்து இந்த தண்ணி ரொம்பவே அழுக்காயிடுச்சு. அதனால போய் தண்ணியை மாற்றிட்டு வந்தேன். இந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணது தான். இது வந்து ஒரு ஜாம் பாட்டில், ஜாம் சாப்பிடல அந்த பாட்டில் தான். இது சும்மா இருந்ததுன்னு பெயிண்ட் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி எதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தேவையில்லையோ அது எல்லாத்தையும் நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருவேன். அதை பண்ணி. அது மட்டுமா பண்ணியிருக்க? வேற என்ன பண்ணியிருக்கேன்? இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணது தான். இது வந்து நான் வருங்காலத்துல செடி வைக்க போறேன். அதுக்கான தொட்டி. அப்ப செடிலாம் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் ஒரு வீடியோல. இது வந்து என் தம்பி பண்ண பெயிண்ட். நான் பண்ண இதுலயும் ஆர்ட்டா வரைஞ்சி வச்சிருப்பேன். இதுக்கும் எவ்வளவு திட்டு திரும்ப நான் வச்சிருக்கேன். ரூமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கொச்சன்னு இந்த மாதிரி பொருளாக தான் இருக்குமே. சிமெண்ட்டு, அப்புறம் வந்து இந்த பெயிண்ட், நிறைய பெயிண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. நல்லா இந்த பொம்மை படத்தில் வர மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. ஒரு நம்ப முடியாத ஒரு சாரி வருது அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிராயிங் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்.
நாங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் என்கரேஜ் அதிகமாக எப்படி சொல்கிறது, படிக்கும்போது இதை பண்ணாத அப்படின்னுவோம். மற்றபடி இவள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். நாங்கள் எங்கே இதுலேயே அவள் ரொம்ப எப்போவுமே படிக்காமல் இதுலேயே இருந்துட போகிறா அப்படின்றதுனாலே நாங்கள் கொஞ்சம் திட்டுவோம். ஆனால் அப்படி இருந்துமே நிறைய திட்டு வாங்கிக்கிட்டு இவள் இதை செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாள். நிறைய இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் நிறைய செஞ்சு எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது, எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது, அவள் தம்பியோட பர்த்டேவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி அவளுக்கு இது ஒரு பழக்கம். ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே ஸ்டில்னா இந்த மாதிரி அவளுக்கு வந்து இந்த மாதிரி டிராயிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அவள் ரூம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பா. நிறைய அவள் தூக்கி போட்டிருக்கா நிறையா. நாங்கள் கூட க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் நிறைய தூக்கிலாம் போட்டிருக்கோம். ஆனால் அதை தாண்டி அவள் வந்து இன்னும் இவ்வளோ சூப்பராக அவளாக ஓனாக இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்ருக்கா. இப்போ இதில் வுட்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுவா? இதை அப்படியே வந்து நான் வாழ மாட்டேன், வீட்டில் வாங்கி தர சொல்லி கேட்டு சக்குலண்ட் அந்த மாதிரி பிளான் சொல்லிடுவேன். நான் வைக்க அதுக்காக ஸ்டாண்டெல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க டேடி கிட்ட. அவங்களும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களே வந்து அந்த சிமெண்ட்லாம் வச்சு இவளே பண்ணா ஓனா. இவ்வளோ அவர் தம்பியும் சேர்ந்து பண்ணாங்க. அப்புறமா ஒரு நாள் நல்ல ரூம்குள்ளே உட்காந்துட்டு 2 பேரும் ஒளிஞ்சிக்கிட்டு இந்த டிராயிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீதி வுட்டெல்லாம் வந்து நான் பெயிண்ட் பண்ணி திருப்பி வந்து போடுறேன். எல்லாத்தையும் வந்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது நான் ஓனாகவே யோசித்து பண்ண டிசைன் தான். அது பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கப்பே ஏதோ நான் வேறு ஃபஸ்ட்டு வந்து மவுண்டைன் மாதிரி போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு இப்படி ப்ரெஷ் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து சரின்னு செடி மாதிரி போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.